ஹாய் உறவுகளே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, அந்த கும்பமேளாவில் ஊசி பாசி விற்கிற அந்த பொண்ணு அவங்களோட மேக்கப் ரீக்ரியேஷன். அவங்க மேக்கப் போடல, அவங்களோட கண் நேச்சுரல் தான், லிப்ஸ்டிக் மட்டும்தான் போட்டிருக்காங்க, ஐப்ரோஸ் எடுத்திருக்காங்க. அதையவே ரீக்ரியேட் பண்ண சொல்லி என்னோடய யூடியூப் சப்ஸ்கிரைபர், என்னோடய சிஸ்டர் மீனுமா மச்சிலின்னு அவங்களோட ஐடி வரும், அவங்க தான் கேட்டாங்களா. சரி அப்படின்ட்டு பண்ணேன். ஓரளவுக்கு ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸ்டார்ட் பண்ணது ஐ மேக்கப் மட்டும்தான். அப்புறம் பண்ணி முடித்து வீடியோ எடுத்ததுக்கப்புறம் டஸ்கி ஸ்கின்னு தோணுச்சு, அதுவும் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ் லுக்கோட லென்ஸு. இவங்களது ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் மாதிரி தான் இருக்குது அவங்களோட அந்த கண். ஆனால் நான் க்ரே கலர் மாதிரி எடுத்தேன். நைட்டில் பண்ணுறனால ப்ரௌன் எடுக்கலை, இன்னொரு நாள் வேறு எதுக்காச்சும் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரௌனு அப்படின்ட்டு க்ரீன் தான் எடுத்தேன். ஃப்ரெஷ் லுக்கில் க்ரீனே மேட்ச் ஆகிக்கிச்சு. ஏன்னா நான் நைட்டில் தான் ஃப்ரீ ஆகிட்டு இந்த மேக்கப் பண்ணிகிட்டு இருந்தேன்னா. ஃப்ரெஷ் லுக்கோடது எடுத்துக்கோங்க. அப்புறம் லென்ஸு இந்த மாதிரி ஒரு சின்ன டூல் வச்சு எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் கையில் எடுக்கிறதோட. ஆனாலும் ஹேண்ட் வாஷ் நல்லா பண்ணிக்கோங்க, ஒரு தடவைக்கு 2 தடவை எடுத்து அந்த லென்ஸு ஃபிக்ஸ் பண்ணுற டூலு அதில் மேலே வச்சு ஒரு ஈஸி ட்ரிக்ஸும் காமிக்கிறேன். டெய்லி லென்ஸ் வைக்கிறவங்க இதை பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணுறது எப்படி, வியர் பண்ணுறது எப்படி, ரெண்டுமே காமிச்சிருக்கேன். ஃப்ரெஷ் லுக்கோடது கொஞ்சம் பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். நான் ப்ரைட்ஸ்க்கும் வாங்கிட்டு வந்தேன். மேக்கப் எங்கே வருது, கெஸ்ட் மேக்கப் தான் வருது. லென்ஸ் வாங்கி வாங்கி நம்மளே யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். வாட்டர் ப்ரூஃப் மேக்கப்பு, ஹெச்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சு கெஸ்ட் மேக்கப்புக்கு யூஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். அப்படி போயிட்டுருக்கு பியூட்டிஷியன்ஸோட நிலமை. ஃபஸ்ட்டு லெஃப்டில் அப்ளை பண்ணிவிட்டு வியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரைட்டில் வியர் பண்ணிகிட்டு இருந்தேன் வரவங்களே. ரொம்ப நாள் கழிச்சு லென்ஸ் வியர் பண்ணுறேன். 2 வருஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நைட் டைமு வெறும் இந்த மேக்கப்பு பண்ணிவிட்டு எங்கேயும் வெளியில் போகல, சும்மா வீடியோஸ்க்கு தானே அப்படின்ட்டு நான் மாய்ஸ்சரைசர்லாம் போடல, ஷார்ட்கட் தான் அடித்தேன். க்ரைலானோட ப்ரைமர் மட்டும், ஆக்சுவலி போர் ப்ரைமர் போடணும், ஆனால் அது நான் போடல. க்ரைலானோடதே ப்ரைமர் மட்டும் போட்டுட்டு, எல்லாம் எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம முடிக்கணுமே. எக்ஸ்பைரி இன்னொரு 5-6 மாதத்துலன்னு நினைக்கிறேன். 3 இயர்ஸே கம்ப்ளீட் ஆக போகுது வாங்கி ப்ராடக்ட்டு. பாதி தான் யூஸ் ஆகிருக்கும் கெஸ்ட் மேக்கப்புக்கு. சரின்ட்டு இதை எடுத்துகிட்டு கர 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 கரன்னு கர 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 அப்படின்ட்டு அப்ளை பண்ணியாச்சு. ப்ரொஃபஷ்னலாக ப்ரஷஸ் எல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணல. நைட் டைமில் பண்ணுற மேக்கப்பு அப்புறம் போதும் அப்படின்ட்டு மினிமமாக ப்ரஷஸ் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஃபவுண்டேஷன், அது பிபி க்ரீம் நான் என்னோடய செல்ஃப் மேக்கப்புக்கு வேண்டி ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன். அந்த பிபி க்ரீமை எடுத்து, டிஐஒய் பிபி க்ரீம் அதுதான் எடுத்து ஃபவுண்டேஷனாக பேஸாக போட்டேன். அதில் இன்சைட்டோட இது யூஸ் பண்ணியிருப்பேன், ஃபவுண்டேஷன் பிபி க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு. என் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கிறவங்களே நம்மளே எப்படி பிபி க்ரீம் ஓனாக ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் க்ரைலானோட காம்பேக்ட் மட்டும் போட்டேன். இது ரொம்ப லோ கவரேஜு பிபி க்ரீம் தானே, பிபி க்ரீம்னாலே மைல்டாக தான் இருக்கும், அதனால் காம்பேக்ட் எடுத்து போட்டுடலான்ட்டு க்ரைலானோட காம்பேக்ட் போட்டிருக்கேன். அதுவும் கர 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 கரன்ட்டு போட்டு டேப் 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 டேப்
எவ்ரிதிங் டேப் 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 டேப். அதுக்கப்புறம் ஐ ஷேடோ பேலட் எடுத்தேன். யூ கேன் பியோடது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பேலட்டு. 1000 சம்திங் வந்துச்சு. நியூட்ரல் கலர்ஸு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு வேறு எந்த பேலட்டுமே தேவைப்படாது. ஈவன் ஹைலைட்டர் கூட இதோட ஷிமரி கலர் எடுத்து ஹைலைட்டராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஷ் மாதிரியும் கொடுத்துருப்பாங்க ஒரு லாங்காக. மைல்டாக ஒரு நியூட்ரல் கலர் மாதிரி போட்டு, அவங்க ஐ ஷேடோலாம் போடல. நான் நைட்டுங்கிறனால நல்லா இருக்காது அப்படின்ட்டு நான் என்னோடய ஓன் வேலை ரீக்ரியேட் பண்ணேன் அவங்களோட ஃபேஸ் மேக்கப்பை. அப்புறம் லிப் லைனர் போட்டு, லிப்ஸ்டிக் போட்டு, ரெனேயோட கோல் பென்சில் அவங்களது வந்து ஸ்மட்ச் பண்ணியிருப்பாங்க. காஜல் போட்டு அது நேச்சுரலாகவே ஸ்மட்ச் ஆகிருக்கும் அவங்க கண்ணில். லக்கு பாருங்களேன், அந்த பொண்ணு வெறும் கண் அழகு. அழகு தான், ஆனால் கண் ரொம்ப அழகு. அதை வச்சு மூவி சைன் பண்ணியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். நம்மளுக்கும் தான் இருக்கே, நம்மளுக்கு 7.5 சனி நம்மளை என்றைக்கும் விடாது முன்னேறத்துக்கு. முன்னேற நினச்சாலும் ட்ரௌசரை கழட்டி கழட்டி விட்டுரும். உலகத்தில் வாழ்கிறதுக்கு ஒன்று லக்கு வேணும், இல்லைன்னா நல்லா பேக்ரவுண்டு வேணும். ஒரு மண்ணும் நம்மளுக்கு சூட் ஆக மாட்டேங்குது. ஸ்பெஷல் க்ரியேஷன் போல் இருக்குது பிரம்மா. அது பிரம்மா என்னை மாதிரி யாரையும் படைச்சிடாத. அப்புறம் ஒரு வழியாக ரெடி ஆகிட்டோம் வரவங்களே. அவங்க சைடில் பின்னல் போட்டிருப்பாங்க கொஞ்சம் லூஸாக. அவங்களுக்கு ஸ்ட்ரைட் ஹேராக இருக்குது, நம்மளுக்கு கொஞ்சம் வேவியாக இருக்குது. இதுக்கெல்லாம் போய் ஸ்ட்ரைட்னிங் பண்ணி மண்டையில் இருக்க 4 முடியை இது பண்ண வேண்டாம். ப்ரீ மெனோபாஸ் வர போதா, முடி ஒரு 10-15 முடி கொட்டுது டெய்லி. அப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்புறம் இப்படி கொலாஜ் பண்ணிவிட்டு, ஓகே தானே, எனக்கு பிடிச்சிச்சு. நீங்கள் சொல்லுங்கள் ஒருவர்களே காமெண்ட்ஸில். குண்டு மோனாலிசா அவங்க பேர் மோனாலிசா. குண்டு மோனாலிசா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இவங்களுக்கு மச்லிக்கு ஒரு வீடியோ போட்டேன் தேங்க்யூ சொல்லி. கொஞ்சம் டஸ்கி ஸ்கின் கொண்டு வந்திருக்கேன் கடைசியாக. தேங்க்யூ மச்லி டார்லிங். ஐ மேக்கப் தான் ஆக்சுவலி நிறைய ரீக்ரியேஷன் பண்ணணும் அவங்களே. எங்கே நம்ம ரெடி ஆகலான்னா அன்றைக்கி தான் கிளைண்ட்ஸ் அப்பாயின்மெண்ட் இருக்கும், ஹேர் டை ஃபேஷியல்ன்ட்டு. அப்புறம் ஃப்ரீ டைமில் எங்கே பண்ண முடியுது.